Exercise 7.2ல 6th sum பார்க்க போகிறோம். The volume of two cones of same ரெண்டு தடவை நான் சேம் எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று கட் பண்ணிக்கோங்க. சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் 3600 and 5040 centimeter cube. Find the ratio of heights. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்டோட ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைட்டோட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. சேம் பேஸ் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும், இது R1 எடுத்துக்கோங்க, இன்னொன்று R2ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம்ங்கிறனால இது ஏ இது ஏ. ஓகேவா? அடுத்து வால்யூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்யூம் ரெண்டு கோன். ஒன்று வந்து 3600. ஸோ V1 which is equal to 3600 centimeter cube. அடுத்து இன்னொன்று வந்து என்னது 5040. அப்போ 5040னால V2 equal to 5040 சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கிடுவீங்களா? அடுத்து என்னது, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். அப்போ ஹைட்ஸ் அப்படிங்கும்போது H1 வந்து கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து என்னது H2, அது வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது ரேஷியோ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க, அப்போ ரேஷியோவை கண்டுபிடிக்கும்போது ஃப்ராக்ஷனில் எழுதி நம்ம டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுறது உங்களுக்கு ரேஷியோவாக கிடச்சிரும். எழுதும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுதான் தெரியும், ஹைட்டு தெரியாது. அப்போ இது டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டு கிடச்சிரும். நான் எப்படி பண்ணுறேங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் த சம். கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். V1 by V2, அதாவது இது வால்யூம் 1, இது வால்யூம் 2. 3600 divided by 5040 போட்டுக்கலாமா? அடுத்து வால்யூம் ஃபார்முலா என்னது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1/3 pi r square h. ஆனால் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், இது வந்து ஏன்னா நம்ம ஒன்று வந்து ரேடியஸ் ஹைட் எல்லாமே எல்லாமே V1 V2 H1 H2 R1 R2 தான் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ இங்கே எழுதும் போதும் H1 H2 R1 R2 தான் எழுதணும். ஓகேவா? கீழேயும் 1/3 pi r square h போடும்போது இங்கே 2 போட்டுக்கணும், R2 square H2 which is equal to அப்படி போட்டுக்கோங்க. இப்போ 1/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். ஆருக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், R1 அந்த இது வந்து என்னது ஏன்னு எடுத்திருந்தோம். ஸோ A square H1 divided by A square H2 ஈக்குவல் டு இதை அப்படி போட்டுக்கோங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். H1 divided by H2 which is equal to இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 divided by 7 கிடைக்கும். அப்போ எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 5:7 எழுதிக்கலாம். அதுதான், அது நீங்கள் ஜீரோவாக கேன்சல் பண்ணி போடுங்க. இங்கே என்ன இருக்குது, ஒரு நம்பர் எண்டிங் வித் 0 அண்ட் எண்டிங் வித் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அது 2 டேபிளால் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் கேன்சல் பண்ணி போட்டிருப்பேன். பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 2 is 2. இங்கே போனால் 8 2s are 16, ஒரு 0 போட்டோமா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டேன். இதை கேன்சல் பண்ணுங்கள், 1 2 is 2 போட முடியாது. 2 2s are 4 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே 5 தான் இருக்குது. ஸோ 2 2s are 4 போட்டால் ரிமைனிங் 1 இருக்கும். 5 2s are 10, 2 2s are 4 இருக்கும். அடுத்து நீங்கள் 2 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 9 2s are 18, 0 ஆயிரும். அடுத்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் நம்பர் 2 இருக்குது. ஸோ 1 2 is 2. அடுத்து இதை பண்ணும்போது 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். 6 2s are 12. அப்போ அங்கே 90 இருக்குது, இங்கே 126 இருக்குது. ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா, 4 2s are 8, ரிமைனிங் 5 2s are 10 இருக்குது. இங்கே 2 டேபிளால் பண்ணும்போது என்ன பண்ணலாம், 6 2s are 12 போடலாம், 3 2s are 6 போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பண்ணலாம், 9 டேபிளில் ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 5 9s are 45, 7 9s are 63. அப்படிதானே, 5 9s are 45 தானே, 5 9s are 45. அடுத்து என்ன வரும், 7 9s are 63. ரெண்டுமே 9 டேபிள். 5 divided by 7 வந்துருச்சா உங்களுக்கு? அப்போ H1 ரேஷியோனால H1 is to H2 equal to என்ன வரும், 5:7. அப்போ therefore the ratio of, அதை எழுதிக்கோங்க, therefore the ratio of heights is 5:7. கண்டிப்பாக நீங்கள் எழுதி முடிச்சுக்கணும். நல்லா ஏசாக தான் இடம் இருக்குங்கனால நான் எழுதலை. சால்வ் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இவ்வளோதான் இந்த சம். எக்ஸசைஸ் 7.2ல 7th சம் பார்க்க போகிறோம். இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியா ஆஃப் 2 ஸ்பியர் இஸ் 4:7, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷியோ ஆஃப் 2 ரேடியோட ஸ்பியர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 4:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4:7னா நீங்கள் எழுதும்போது அப்போ என்ன எழுதிக்கலாம், R1 2 ஸ்பேஸ். ஸோ R1 R2 எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 4:7. அப்போ எழுதும்போது R1 by R2 ஈக்குவல் டு 4/7 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சம் ப்ராப்ளம் செய்ய போகும்போது தேவைப்படும். அடுத்து ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
வால்யூம் கண்டுபிடிப்போம்ல அந்த வால்யூமோட ரேஷியோவை வந்து அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். வால்யூம் ஸோ V1 ஃபார்முலா ஈக்குவல் டு 4/3 pi r cube. வால்யூமாக ஸ்பியருக்கு ஸோ கியூபிக் யூனிட்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஸ்பியருங்கனால நம்ம கண்டிப்பாக கியூப் போட்டுக்கணும். அப்போது V1 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்ன வரும் V2. ஏன்னா இது R1 எடுத்துக்கிட்டா இன்னொன்று என்னது R2. அப்போ V1/V2 ஈக்குவல் டு 4/3 pi R1 கியூபா டிவைடட் பை 4/3 pi R2 கியூபா. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகி இங்கே R1 கியூப் பை R2 கியூப்னு இருக்குமா, அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். R1/R2 the whole cube எழுதிக்கலாமா, ஏன்னா R1 cube by R2 cubeன்னு இருக்கும். R1/R2 என்னது 4/7 the whole cube. அப்போ 4 cubeன்னு எழுதிக்கலாமா, 4 cube 4 into 4 into 4 divided by 7 into 7 into 7. 10 வரை கண்டிப்பாக நீங்கள் கியூபை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாரி சம் செய்யும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 into 4 into 4 4 4 16 4 64 divided by 7 into 7 into 7 என்ன வரும், 7 7 49 கூட 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 343 வரும். அப்போ V1/V2 கிடைச்சிட்டா. அப்போ இதோட வால்யூம் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ therefore ரேஷியோ ஆஃப் their volumes is 64:343. இவ்வளோதான் இந்த சம். வேறு எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.